இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள். இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது. நீங்கள் அதை மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக வேண்டாம். மேலும் என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சுவீர்களாக. நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள். ருக்கு செய்வோருடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். அவர்கள் தங்கள் இறைவனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்க கூடியவர்கள் என்றும் நிச்சயமாக அவனிடமே தாங்கள் திரும்பச் செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர். இஸ்ராயேலின் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஓர் ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சுவீர்களாக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள்.